அந்த பதிகை சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி அகச்சந்தானம் புரட்சவந்தானம் திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலமானவுடன் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவிண்டத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 7ஆம் திருமுறை பதிகை எண் 89, தலம் திருவெண்பாக்கம், மந்திர எண் 2. சரியா? 2வது மந்திரம் அற்புதமான பதிகம்னு சொன்னேன், அப்படிதானே? மந்திரம் ஆமாம் ஆமாம், அந்த பதிகம் பிழை உடனே 89 தானே? 89வது பதிகத்தில் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான் பிரச்சனை. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நான் யாதொரு செயலிலும், நான் எந்த ஒரு செயலிலும், சரி அந்த இதை பார்த்துட்டு வாங்க, அது பார்க்காம விளக்கத்துக்குடி போவீங்க. உரையை பாருங்க. நான் எந்த ஒரு செயலிலும் முதல் இன்னது, நடு இன்னது, முடிவு இன்னதுன்னு அறியாதவன், எம்பெருமானே எனக்கு புகலிடம் நீதான், புகலிடம் ஆவது ஆகுக என்று கவலிட்டு இருப்பேன். நீ தான் எனக்கு புகலிடம்னு நான் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறேன். அதனை அறிந்திருந்தும் இடபவாகனத்தை உடையவனும் விடம் பொருந்திய பாம்பை அணிந்தவனும் வெண்மையான் நீட்டை போசுபவனும் பொலியும் தோலை உடையவனும் என்னை ஆளாக உடையவனுமாகிய இறைவன், இவன் நம்மை அடைக்கலமாக அடைதலை உடையவன், நமக்கு அடியவன் என்று முறைமைகளை நினையாமலே உளம்போகீர் என்று சொன்னானே. இதான செய்தி. மந்திரத்தை பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு செயலிலும் முதல் இது, நடு இது, கடைசி எனக்கு தெரியாது. முதல் சிந்தனைக்குரிய பகுதி. எந்த செயலிலும் முதலும் இடையும் நடுவும் தெரியாது. இதை எடுத்து சிந்திக்கணும். முதல்ல இந்த வரி எழுதுங்க, அப்போ தான் சிந்திக்க முடியும். எந்த ஒரு செயலிலும் முதல், நடு என்னது, முடிவு என்னது என்று அறியேன். அதாவது ரொம்ப சிம்பிளாக இயம நியமங்களை அறியேன். இதுக்கு நிறைய பொருள் எடுக்கலாம். இயம நியமங்களை அறியேன். எழுத ஆரம்பிங்க. முக்கியமான விஷயமே இதுதான். உரை எழுதுறது இல்லை, இதுதான் முக்கியம். வாங்க சிவாயினம் சிவாரம். இயம நியமங்களை அறியேன். அறநூல் சொல்லுகின்ற செய்யக்கூடியன செய்யாதன அறியேன். அறநூல் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செய்யாதன அறியேன். செய்யக்கூடியன செய்யக்கூடாதன அறியேன். செய்யக்கூடாதன அறியேன்னா செய்யக்கூடியது அறியேன் சேர்ந்து தான் சொல்லணும். அறியேன். என்று பொருள் சொல்லுவதெல்லாம் பொதுவான பொருளாக அமையும். ஆனால் முதல் இன்னது, நடு இன்னது, முடிவு இன்னது என்ற 3 பகுதியாக பிரிக்கணும். முதல் என்பது காரணம். நடு என்பது அந்த காரணத்தின் விளைவுகள். முடிவு என்பது இந்த விளைவுகளுக்கான முடிவு. முடிவுங்கிறதுக்கு என்ன பொருள்? விளைவுகளுக்கான முடிவு. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு சொன்ன உடனே நம்ம என்ன கேட்குறோம்? உங்களுக்கு இந்த தொழிலெல்லாம் அமையாது, நேரம் சரியில்லைன்னா என்ன கேட்குறோம்? அடுத்த வார்த்தை எவ்வளவு நாளைக்குன்னு கேட்குறோமில்ல. அதுதான் முடிவு அறிய. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இந்த 2 வருஷத்துக்கு இருக்கும்போது என்ன தெரிஞ்சிருது?
முடிவு தெரிஞ்சிருது. என்ன தெரிஞ்சிருது? முடிவு தெரிஞ்சிருது. எவ்வளோ நாளைக்கு? இதான் முதல் நடு. இதுதான் சரியான விடை. ஒன்றிற்கான காரணம், காரணத்தின் விளைவுகள், அந்த விளைவுகள் முடிவு பெறுகின்ற காலம். இதை இப்படியும் சொல்லலாம். வினை, வினைப்பயன், வினைப்பயன் முடிவுக்கு வருகின்ற காலம். வினை அதான் முதல், வினைப்பயன் நடு, முடிவுங்கிறது அந்த வினைப்பயன் முடிவுக்கு வருகின்ற காலம். ஏன் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து யோசிப்போமே. ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறுவினை தோன்றில் அருளை சுடுங்கிறார். அது என்ன முடிவுக்கு வர்ற இடம்? வினை முடிவுக்கு வர்ற இடம். அந்த கொள்கைக்குள்ளேயே நீங்கள் போகலாம். அந்த கொள்கைக்குள்ளேயே நீங்கள் போகலாம். மிச்சத்துனீங்களா? அந்த கொள்கைக்குள்ளேயே நீங்கள் போகலாம். அவர் அகச்சான்ற வச்சும் போகலாம். இந்த திருமண விஷயமாக நான் இறைவனை என்ன செய்தேன்? இறைவன்கிட்ட இவர் என்ன சொன்னார்? நீங்கள் எங்கே போயிருங்கன்னாரு? மகிழ மரத்துக்கு போயிருங்கன்னு சொன்னார். யாரையே தன் வசதிக்கு யாரை திருப்புறாரு? அது முதல். நடுவில் நடந்தது என்னது? கண் தெரியாமல் போயிட்டு. கண் எப்போ வரும்? அதான் முடிவு. எங்கே வந்துச்சு? திருவாரூரில் தான் முழுசாக வருது. திருவாரூரில் தான் 2 கண்ணு வருது. அது முடிவு. அது அகச்சான்றிலிருந்து உள்ளே போகலாம். புரிஞ்சுதா புரியலையா? ஆமாம், அதான் முடிவு. இது இடைநிலை பயன். வாழை வளரும்போது இலை வர்றது இடைநிலை பயன். ஆமாம், சரியா? இப்படி நீங்கள் வினை கோட்பாட்டு வழியாகவும் போகலாம். மூலகன்மம்லாம் சொல்கிறீங்களாங்க, அது வரைக்கும் போகலாம். எது வரைக்கும் போகலாம்? மூலகன்மம் எல்லாத்துக்கும் போகலாம். மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழுவும். வினை முடிவுக்கு வர்ற காலம். நீத்தல் விண்ணப்பம் 19வது மந்திரம் அது சொல்கிறார். இதையெல்லாம் சுந்தரர் இறைவனோடு சேர்ந்து நடத்துகின்ற நாடகம். அது அவருக்கு இல்லை, இது எல்லாம் யாருக்கு பாடம்? நமக்கு பாடம். அவருக்கா முதல் முடிவும் தெரியாதவர் எப்படி திருமுறை எழுத முடியும்? அது எப்படி அருள் நூலாக மாறும்? பணிவில் சொன்னது. எதில் சொன்னது? பணிவில் சொல்கிறார். அதில் வினை வருதா இல்லையா? இதில் நீங்கள் எதை தொட்டாலும் வினையாக தான் வரும். நீங்கள் முதல் இடை முடிவுன்னு வருதுலாங்க. இதில் நீங்கள் எந்த பார்ட் எடுத்தாலும் வினை சம்மந்தப்படும். நல்வினைனா நல்வினை சம்மந்தப்படும், தீவினை சம்மந்தப்படும். நியமம்னா என்ன? செய்யக்கூடியது செய்யக்கூடாதுங்கும் போது வினை வந்துடும். அதனால் இந்த முதல் இடை நடுவில் நீங்கள் எதை தான் பொருத்தணும்? அவருடைய அகச்சான்றலை பொறுத்தினாலும் இறைவனை மகிழ மரத்துக்கு போங்கன்னு சொன்னது வினை உண்டா இல்லையா? பிறகு இவர் அதை மீறி போனது 2வது வினை. பிறகு இந்த வினை எப்போ முடியுங்கிறது அவருடைய அடுத்த கேள்வி. இப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்று அறியேன் என்று என் பெருமானே எனக்கு புகலிடம். அடுத்தது 2வது ஆராய வேண்டியது சிவனே எனக்கு புகலிடம். அடுத்த பாயிண்ட். அடுத்து சிந்திக்க வேண்டியது சிவனே எனக்கு புகலிடம். திருவடியே சரணன்று அப்படிங்கிறார். அதாவது ஒரு சாதகன் எதையும் அறியாமல் இருக்கலாம், தவறு இல்லை. ஒரு சாதகன் எதையும் அறியாமல் இருப்பது தவறில்லை. கொசுவர்த்தி போடாதீங்க. ஆமாம், தவறில்லை. ஆனால் இறைவன் திருவடியை சரணடைஞ்சிடணும். என்ன செஞ்சிடணும்? திருவடியை சரணடைந்து விட வேண்டும். ஒரு கொலையை செஞ்சிட்டா கூட லாயர் முதல்ல என்ன சொல்கிறா தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ சொல்லியிருந்து தான் சொல்கிறான், சரணடைஞ்சிருந்தான் சொல்கிறான். அதுக்கு பிறகு நம்ம ஜாமீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். குற்றவாளிக்கு கூட எது தான் சொல்லப்பட்டிருக்கிறது? சரணடைதல். அதனால் நீங்கள் என்ன வினை செய்கிறவங்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? இறைவனை சரணடைந்து விட வேண்டும் என்ற குறிப்பு அதில் வருது. சிவனே எனக்கு புகலிடம். இறைவனே எனக்கு அடைக்கலம் என்ற எண்ணம் வந்த பிறகு நம்மால் தீவினைகளை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இறைவனே அடைக்கலம் என்று வந்த பிறகு தீவினை செய்ய முடியாது.
என்கிட்ட உள்ளூருக்குள்ளே சில தம்பிகள் சொல்லுவாங்க, அந்த சிவனடியார்கள் சில வயசு குறைஞ்சவங்க, என்கிட்ட சில கெட்ட பழக்கம் இருக்குது சார், அதனால் நான் உங்கள் கூட வரலாமா அப்படிம்பாங்க. உனக்கு கெட்ட பழக்கம் எனக்கு என்ன அப்படின்னு கேட்பேன் நான். அவங்க இல்லை, உங்கள் பேரும் சேர்ந்து கட்டக்கூடாதுல்ல, அதனால் நான் உங்கள்கிட்ட வரும்போதாவது அந்த பழக்கம் என்ன செய்யணும், இல்லாமல் இருக்கணும். ஒன்று நான் உங்கள் கூட இருக்கக்கூடாது, அல்லது இருந்தால் அந்த பழக்கத்தை விடணும், அல்லது இருக்கும்போதாவது அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கணும். புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழக்கம் அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்க கூட இருக்கிறதே பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. அக்கா நான் வந்து எந்த விதமான மனசெல்லாம் அகம் தூய்மை புறம் தூய்மையெல்லாம் நான் சொல்ல வரல. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அவர் சொன்னதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? புரியும். ஆமாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சரணடைதல் வந்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, தீவினைகளை செய்ய முடியாது. அதனால தான் சுந்தரர் அப்படி சொல்கிறார். நீங்கள் எதுவும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சரணடையாமல் இருக்கக்கூடாது. திருவாசகத்தில் இந்த கருத்து நிறைய இடத்துல இருக்குது. மாணிக்கவாசக திருவாசகத்தில் நிறைய இடங்களில் நான் சரியில்லாதவனாக இருக்கலாம், ஆனால் நான் சரணடைஞ்சிருக்கிறேங்கிற கருத்தை நிறைய இடத்துல வேறு வடிவத்தில் சொல்கிறேன். அது நம்ம தேவைப்படும் போது பார்க்கலாம். அதுவே சொல்கிறார். குன்றையமனைய குற்றங்கள்னு சொல்லும்போதே குற்றத்தை ஒத்துக்கிடுறாருல. பொய்யடியேன் பிழைத்திடினும் அடுத்து சொல்கிறார். நான் யாருங்கிறாரு? பொய்யடியேன் பிழைத்திடினும். அடுத்த மந்திரத்துக்குள்ளே போயிட்டோனோ. அதுதான் அந்த வரியை அங்கே காண முடியலன்னு பார்த்தேன். இடையறியேன் தலையறியேன் எம்பெருமான் சரணென்பேன் நடையுடையன் நம்மடியான் எனக்கு புகலிடம் ஆவது ஆக என்று கவலையற்றிருந்தேன், அதனை அறிந்திருந்தேன். இடவாகனத்தை உடையவன், விடை உடையவன்கிறது இருக்கு, அப்படித்தானே? என்றவற்றை பாராதே நம்மையே அடைக்கலமாக உடையவன் என்று எம்பெருமான் எனக்கு புகலிடம் ஆகு என்று கவலையற்று இருந்தேன், அதனை அறிந்தும் இடபவாகனத்தை உடையவன் விடம் பொருந்திய பாம்பை அணிந்தன். அதெல்லாம் அடைமொழியெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். 1 இடபம், நம்பர் போடுங்க. 1 இடபம், 2 நாகம், 3 திருநீர், 4 புலித்தோல். அதற்கு பிறகு புலித்தோல், 5 அடிமை, 6 அடைக்கலம், 8 எத்தனை வந்திருக்குது? இந்த கடைசி 2ம் இறைவன் இதை நினைக்கணும்னு சொல்கிறார். கடைசி 2ம் இறைவன் இதை நினைக்காம விட்டுட்டார். என்ன நினைக்காம விட்டாராம்? நம்முடைய அடிமைன்னு நினைக்காம விட்டார், நம்ம அடைக்கலம் புகுந்தவன்னு நினைக்காம விட்டார். மேலே இருக்க 4ம் இந்த மந்திரத்தினுடைய பொருளோடு பொருத்தி எடுக்கணும். வெண்ணீட்டை பூசியவன் அப்படிங்கிறதுல குருவாக எடுக்கணும். இடபம்ங்கிறதுல என்ன எடுக்கணும் தெரியுமா? இதுலேயே சொல்லியிருக்காங்க. இடபம்ங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவன் வந்து காளையை தனக்கு பணி செய்ய தானே வைத்திருக்கிறாரு. அது மாதிரி நம்ம இதில் அழகாக பேசும், நமக்கு நல்ல பிரமாணம். சுந்தரர் வந்து கண் தெரியாமல் போயும் தன்னுடைய பதிகம் பாடுதலை என்ன செய்யலை, அது இதில் உரையாகவே வந்திருக்கு. அதாவது இறைவன் இடபத்தை வாகனமாக கொண்டது போல சுந்தரர் இறைவனால் புறக்கணிக்கப்பட்டாலும் தான் பாடுவதிலே நிறுத்த மாட்டார். நான் இதையெல்லாம் பார்க்காமலே உரை சொன்னேன், அது உரையிலே இருக்கு. பாடுவதை நிறுத்த மாட்டார். இடபம் பணியை நிறுத்தாது, சுந்தரர் தன் பணியை நிறுத்த மாட்டார். அதுக்கு தான் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறாராம்? இடபத்தை கொண்டு வந்திருக்கிறார். வேட என்ன வந்திருக்குது? புலித்தோல், பேராற்றல், நாகம் இறைவனுடைய ஆற்றல். ஏன் ஆற்றல் சொல்லப்படுதுன்னா, ஆற்றல் உடையவனிடத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும். ஆற்றல் உடையவனிடத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? விண்ணப்பம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட இறைவனை நான் விண்ணப்பித்தேன். அவன் உளோம் போகீர் என்று என்ன செய்தான் சொன்னான். போன வகுப்பில் நம்ம இதை
ஈரோட்டெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இந்த பாயிண்ட்டை. இருக்கிறியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆனால் என்ன சொல்கிறேன், இருக்கிறேன் போன்னு ஏன் சொன்னார்னா அது உரையிலே வந்துட்டு பாருங்க, உரையிலே வருது. இடமும் வேலை செய்வதை விடுவதில்லை, கண் இருந்தாலும் இல்லாட்டாலும் சுந்தரர் தன்னுடைய வேலையை நிறுத்துவதில்லை. அதுதான் இடபத்தை கொடுத்துருக்காங்களா. அதனால் நீங்கள் உங்களுக்கு கண்ணு தெரியுது தெரியலை, எனக்கு தெரியாது. இன்றைக்கி கண்ணு தெரியல, தேதி 23, அடுத்த 23ஆம் தேதிக்குள்ளே எனக்கு 10 பதிகம் வந்திருக்கணும். யார் சொல்கிறா? இறைவன் ஒரு கணக்கு போடுறார். அதனால் நீங்கள் போங்க அப்படிங்கிறார். போங்கன்னா என்ன அர்த்தம்? போங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்தால் என்ன சொல்லுவீங்க? போங்கன்னு சொல்ல மாட்டீங்க. திண்ணையில் கொஞ்சம் படுங்க சார், எத்தனை நாள் அந்த பிரச்சனை, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வந்தால் கொண்டு விட சொல்கிறேன், அல்லது சைக்கிளில் விடுறேன், 2 வீலரில் கொண்டு விட்டேன், ஆட்டோவில் ஏற்றிருந்தான்னு சொல்லுவோம். போங்கன்னு நம்ம அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டோம். நான் வேலை பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் கண்ணன் ஒரு இசை ஆசிரியர் இருக்கார் நம்ம ஊரில், கண்ணன் மாஸ்டர். கண்ணு தெரியாதவருக்கு பிரச்சனைனா இருக்கும், இல்லை நிகழ்ச்சி பண்ணுவார், மாரியம்மன் கோயிலில் பண்ணுவார் அவர். நாங்கள் ஜென்ஸ் ஒரு 10 பேர் இருப்போம். தமிழ்நாட்டில் கலெக்டர் நம்பர் கேட்டால் கொடுப்பாரு, திருப்பூர் கலெக்டர் நம்பர் கேட்டால் கொடுப்பாரு, கோவை கலெக்டர் நம்பர் கேட்டால் கேட்பார், திருப்பதி கோயில் அதிகாரி நம்பர் கேட்டால் கொடுப்பார். இந்தியாவில் உள்ள அத்தனை நம்பரை வச்சுருப்பார், டக்குன்னு அடித்து தூக்கிடுவார். அதே மாதிரி பெரிய கண்ணு தான் தெரியாது, ஆனால் எல்லா வேலைகளும் அவருக்கு தெரியும், அந்த இசை சம்மந்தப்பட்டதெல்லாம். ஆமாம், நிறைய அறிவு இருக்கும், அறிவு தேவையாயிரும். அப்போ அந்த நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு போகும்போது ஒருத்தர் கூட்டலாம் யாரும் போக மாட்டாங்க, அப்படிலாம் எவனும் அலட்ட மாட்டானுங்க எங்கள் ஆட்களெல்லாம். அவன் வேலையை பார்ப்பான். நான் தான் கூப்பிட்டு போவேன், நான் தான் கூப்பிட்டு வருவேன். குச்சி வச்சுட மாட்டார், நான் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நான் தான் கூப்பிட்டு வருவேன். ஆனால் அவர் கரெக்டாக அந்த தலைமை ஆசிரியர் அறை வந்தோடனே காலை தூக்குவார். எப்படி சார் இது படி வர்றது எப்படி தெரியும்னா, ஸ்டெப்பு வச்சுருக்கிறேன், கணக்கு வச்சுருக்கேன் பார். நாங்கள் பஸ்ஸில் அங்கேருந்து வரும்போது கரெக்டாக காந்திநகர் வந்தோடனே எந்திரிப்பார். எப்படி காந்திநகர் வந்தது தெரிஞ்சுன்னு கேட்டால், ரயில்வே கிராசிங்கில் வண்டி குதிச்சதில்ல, ரயில்வே கிராசிங் வந்துட்டு அப்படிம்பார். இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான அடையாளங்களை வச்சுக்கிட்டே வாழ்வார். எது இல்லாமல், கண் இல்லாமல் இருந்து வாழ்வார். அவர் கூட நான் இருந்ததுனால அதை பார்த்துருக்குறேன். அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது வேலை சொல்ல முடியுமா? நீங்கள் இருங்க கண்ணன் சார் உட்காருங்கன்னு தான் சொல்லுவோம். எந்த டியூட்டியும் அவங்களுக்கு போட மாட்டாங்க, போவார், பாட்டு பாடுவார், அவ்வளோதான். அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ண முடியுமா? ஆனால் இறைவன் இவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? சைவத்தினுடைய நிலை என்னென்னா, இப்போ தான் நான் வந்த உடனே அதைத்தான் உங்கள்கிட்ட 15 நிமிஷம் பேசினேன். அதை தேவாரம் பேசுனா கேட்குறீங்க, நான் பேசுனா உங்களால் கேட்க முடியாது. இவருக்கு வேலை கிடையாது, இதையா சொல்லிகிட்டே இருப்பாருமீங்க. வேலைகள் நம்ம டீமுக்கு வரும், ஏனென்றால் இன்னும் நிறையா வரும். நீங்கள் என்னுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, ஒன்றும் எதுக்குமே நேரம் இல்லை. அதாவது நம்ம வழக்கமாக படிக்கிற புத்தகங்களோட படிக்க முடியல, ஒரு டீ குடிக்க கூட நேரம் கிடையாது, நகம் வெட்ட நேரம் கிடையாதுங்க. நகை நான் வெட்டிட்டேன்னா அன்றைக்கி என்னமோ அவார்டு வந்த மாதிரி எனக்கு, நகம் வெட்டுறது கூட நேரம் கிடையாது. ஆனால் அப்படின்னா இறைவன் நம்ம கூட்டத்தை என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் தயாராகிவிடணும், யாராக இருந்தாலும். சீனியர்கள் அதுக்கு விதிவிலக்கு, அவங்களுக்கு அந்த உடல்நிலை, இந்த கிளைமேட்டு, அது இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் வளர விரும்புகிறவங்க நீங்கள் தயாராகிவிடணும், அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு உரை தயாரித்தோம், எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் உங்களுக்கு மட்டும்? உங்களுக்கு மட்டும் 1 மணி நேரம் இருக்கும். இப்போ மற்றவங்களுக்கு எழுதணுன்னா எல்லாருக்கும் 1 மணி நேரம் ஆகும். அப்போது ஒவ்வொருத்தரையும் நம்ம செதுக்கி உருவாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? உழைக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நான் எல்லாருக்காகவும் வேலை செய்வேன். உங்கள் நிலைமை என்னென்னா, உங்கள் வேலை முடிஞ்சோன்னா முடிஞ்சுது, இது எதுக்கு எந்த வேலையெல்லாம் போட்டு எடுக்கிறாரு? புரியுதா? உங்களுக்கு வேலை 25ஆம் தேதினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 26ஆம் தேதி எதுக்கு வர சொல்கிறாரும்பீங்க. இதான் உங்களுக்கு யாருக்கு வித்தியாசம்? எனக்குள்ள வித்தியாசம். நான் எல்லா பார்ட்லேயும் நான் இருந்து அதை சரி செய்யணும்னு ஆசைப்படுவேன். இல்லை, என்னுடைய நிலைமையை சொல்கிறேன். உங்கள் மென்டாலிட்டி எனக்கு தெரியும், உங்கள் மென்டாலிட்டி எனக்கு தெரியும், உங்கள் மென்டாலிட்டி எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, 23ஆம் தேதி என் வேலை முடிஞ்சிட்டல, 24ஆம் தேதியிலேருந்து எதுக்கு வேலை, எல்லாத்தையும் நிறுத்த வேண்டியது தானே, எதுக்கு இந்த வேலையை யார் செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்த மண்டபம், எங்கள் வீட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு தேவை, கல்யாணம் நடந்து மண்டபத்தை இடிக்க வேண்டியதானே, எதுக்கு மண்டபம் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. உங்கள் மென்டாலிட்டி எனக்கு தெரியும். ஆனால் அந்த மென்டாலிட்டி யாரும் கிடையாது, எனக்கு ஒரு நாளும் கிடையாது. எனக்கு அந்த ஒவ்வொரு நிலையிலையும் அதை முழுமையான, இந்த இதுக்கு மட்டும் எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன் நான் மாட்டேன் கேளுங்க. இந்த ஒரு பார்சலுக்காக மட்டும் எத்தனை ஃபோன் அடிச்சிருக்கேன், டெய்லி ஒவ்வொரு ஃபோன் அடிச்சிருப்பேன். ஆமாம் ஆமாம். நம்ம ஏன் இதில் இறங்கினோம்னா, இதில் 50 துண்டு இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் 5000 ரூபா. இப்போ நமக்கு இவங்க மூலமாக நமக்கு 1400 ரூபா மிச்சம். 1400 ரூபாங்கிறது நம்ம வேற ஒரு செலவுக்கு என்ன செய்யலாம். இப்போ அந்த 1400 ரூபாய்க்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போது அப்படியானால் நம்ம எதற்கு தயாராகி விடணும்?
நான் சொல்கிற இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருவருடைய மைண்ட்லேயும் இந்த சிந்தனை இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் காய் நகர்ந்த உடனே என்ன முடிவுக்கு வந்துடுவீங்க? இதுபோல் எதுக்கு நம்ம தேவை முடிஞ்சதில்லை அப்படின்னு ஒரு கணக்கை போடுவீங்க. நம்ம ரேஷன் எங்கேயாச்சும் கடையை போட வேண்டியது எதுக்கு திறந்து வச்சுருக்கிறான்? நம்ம பைப்பில் தண்ணி பிடிச்சாச்சு எதுக்கு தண்ணி வருது? தண்ணி நிறுத்து. நாம் டேங்கில் தண்ணி பிடிச்சாது டேங்கை நிறுத்து. அந்த மென்டாலிட்டியே வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் யாருக்கும் இருக்காது. எனக்கு ஒரு நாளும் கிடையாது அந்த சிந்தனை, ஒரு நாளும் கிடையாது. அந்த எது 7ஆம் திருமுறை வந்து நம்ம எல்லார்ட்டையும் இப்போ இவங்க 500 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளே அது அடங்கிடும். அது காசில் கொடுக்க மாட்டோம். 100 ரூபா. ஆனால் 250 ரூபா வேல்யூ. 250 சலுகை விலையில் வாங்குகிறோம். இது வந்து 250 ரூபா புக்கை 100 ரூபாய்க்கு தர்றாங்க. சூப்பராக இருக்குது. புக்கு பார்த்தாலே அழகாக இருக்குது. இது வரைக்கும் அந்த 7ஆம் திருமுறை இவ்வளோ அழகாக யாரும் மூலத்தை இவ்வளோ அழகாக பிரிண்ட் போட்டதே கிடையாது. அட்டகாசமாக போட்டு. அப்படியானால் இறைவன் அதைத்தான் எதிர்பார்ப்பார். நீங்கள் உங்களுக்கு வேலை வருதுன்னா இறைவன் உங்களை துரத்துறான்னு அர்த்தம். வேலை வரலன்னா உங்களுக்கு சாத்தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். புரியுதா? சோம்பேறிகளினுடைய சட்டைப்பையில் தான் யார் குடியிருக்கிறான்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் அதை கவனிச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இறைவனை எல்லா வட்டத்திலையும் நம்மளை என்ன செய்வார்? எல்லா வட்டத்திலையும் நம்மளை காப்பாற்றுவார். ஒவ்வொரு நிலையிலையும் காப்பாற்றுவார். இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சார்ந்த ஒரு பிரச்சனை. அந்த நண்பர் சார்ந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வராங்க. அதுக்கு நான் நடுவராக போகிறேன். அதே நாளில் கையலுக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும். அப்போ ஒரே நாளில் என்ன வருது? சமூக பிரச்சனையும் வருது, குடும்ப பிரச்சனையும் வருது. சமூக பிரச்சனையை முடித்து அவங்கள கட் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்த நிமிஷம் குடும்பத்து வேலை தொடங்குது. அது இவங்க கார் என்னை வந்து பிக்கப் பண்ணுது. குடும்ப வேலைகளை பார்க்குறோம். நைட் லேட்டாக வர்றோம். வந்து அதுக்கடுத்து என்ன வேலை பார்க்கணும்? கோயில் வேலை பார்க்கணும். எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். நீங்கள் இவங்க நினைவு கணபதி பாளையத்துக்கு வேலை முடிஞ்சதில்லை, எதுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்க்குறாங்க? நிறுத்து. இவர் நினைக்கிறாரு பொள்ளாச்சி வேலை முடிஞ்சுதுன்னா எல்லாம் முடிஞ்சுது. அந்த சிந்தனை எனக்கு ஒரு நாளும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு தெரியாத உங்கள் மைண்டு. அப்போ எனக்கு தெரியாத கணபதி பாளையத்தில் வேலை முடிஞ்சதுன்னா பிறகு எதுக்கு வேலை செய்கிறாங்க? நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இறைவன் கொடுக்குற வேலைகளை நீங்கள் ஏற்க பழகிட்டீங்கன்னா உங்கள் உடம்பின் வலிமை குறையும், உயிர் வலிமை கூடும். உயிர் என்னது? வலிமை கூடும். நமக்கே தெரியாது இந்த வேலையை நம்ம எப்படி முடிச்சோம்னு நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. மந்திரம் 3க்கு பொருள் எழுதுங்க, திருவாசகத்துக்கு போயிடலாம். மூந்திரம் நல்லா இருக்கு. எது? திருநீருக்கு குரு. புலியும் அந்த பாம்பும் வந்து பேராற்றல் இருக்கிறவங்ககிட்ட தான் முறையிட முடியும். இப்போ நம்முடைய பிரச்சனையை கொண்டு போய் லாயர்கிட்ட முறையிட முடியுமா? யார்கிட்ட தான் நம்ம நீதிபதி முன்னால் தான் லாயர் கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் நீதிபதிக்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லுவோம். உண்டா இல்லையா? நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம். பேராற்றல் உடையவனாக இறைவன் இருக்கிறானுங்கிறத காட்டுறதுக்கு அந்த 2ஐயும் வச்சார். அடுத்த மந்திரம் நம்ம பேசுனதெல்லாம் வரப்போகுது. நம்ம பேசுனதை அப்படியே சொல்கிறாரு. அதையெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எழுதுங்க. படம் எடுக்கும் நாகமணிந்தவனே, உன்னுடைய திருவடியை அடைக்கலம் என்று கருதினேன். நான் செய்ய வேண்டிய செயலும் அறியேன், செய்யக்கூடாத செயலும் அறியேன். அவர் 3ல் வச்சதை நம்ம எங்கேயே பார்த்துட்டோம், 2லே பார்த்துட்டோம். பொதுவாக நீங்கள் நுட்பமாக படிக்கிறதுக்கு அடையாளமே ஆசிரியர் சொல்கிறதுக்கு முன்னே நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நுட்பமாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் அந்த வினைக்கு தான் வரப்போகிறாருங்கிறத அடைக்கலை பத்து அதில் பொருத்தி படிக்கலாம். உனது திருவடியை புகழ் என்று கருதி நான் செய்ய வேண்டிய செயலையும் அறியேன், செய்யக்கூடாத செயலையும் அறியேன். பொய்யடியவன் அறியாமல் பிழை செய்தால் பொறுத்தல் உனக்கு கடமை. அவ்வாறு பொறுத்து எனக்கு அருள் செய்யாமையால்
அவ்வாறு பொறுத்து எனக்கு நீ அருள் செய்யாமையால் நீ இங்கு இருக்கின்றாயோ என்று உரிமையோடு கேட்டேன். நீ எப்போது என்மேல் அருளுடையவன். நான் உய்ய எனக்கு எப்போதும் அருளை செய்பவன். ஆனால் இப்போது உளம்போகீர் என்று சொல்லுகிறான். இதுதான் அவனது இரக்கமா? குறிப்புரை. செய்வினை தான் மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்வினை என்பது செய்யக்கூடியது. செய்யக்கூடியதை ஆசிரியர் சொன்னதுனால, சுந்தரர் சொன்னதுனால நம்ம எதையும் எடுத்துக்கணும், செய்யக்கூடாததையும் எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம வினையை பற்றி நிறைய எழுதணும் போன மந்திரத்தில். அதில் ஒரு எழுத்து கூட வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அவரே உடன்பட்டார். அங்கே இடையறியன் தலையறியனில் நீங்கள் வினையை எடுத்துக்கிடலான்னு நான் ஆரம்பித்தேன், அப்படி தானே? ஆனால் அவரே எதை வச்சிருக்கிறாரு? வினை வச்சிட்டார். பொதுவாக எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்படி நடுவில் எப்படி போகும்னு தெரியல, எப்படி முடிக்கணும்னு தெரியல, அப்படி பொருள் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம எது வரைக்கும் போயிட்டோம்? வினைகளுக்கே போயிட்டோம். அது நீங்கள் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி வரைக்கும் கூட போகலாம், எந்த தவறும் வராது. வினைன்னா அப்புறம் அது முழுவதும் தான் வரும், அதுக்கு போகலாம். இப்போ நம்ம அதனோட விளக்கங்களை பார்க்கும்போது என்னதெல்லாம் பார்க்க போகிறோன்னு மட்டும் எழுதுங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், நாளை அடுத்த தடவை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். என்னதெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஒன்று, அதாவது செய்ய வேண்டியது ஒன்றையும் அறியே. அந்த பாயிண்டை நம்ம சிந்திக்கணும். ஒன்று, இந்த திருவடி சரண் எல்லா மந்திரத்திலையும் வருது, அப்படிதானே? ரெண்டு, திருவடி சரண், அதை ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டாவது, ஏன்னா அடுத்த மந்திரத்துலலாம் இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணணும். 3, தன்னைத்தானே பொய்யடியேங்கிறாரு. 4, பிழைத்திடினும்னு சொல்கிறாரு, அதை ஆராய்ச்சி பண்ணணும். 4வது ஆராய்ச்சி சிந்தனை. சிந்தனைங்கிறத விட ஆராய்ச்சிங்கிறத விட அனுபவித்தல். 4வது அனுபவிக்க வேண்டியது பிழைத்திடினும். இப்போ முதல் மந்திரம் படிங்க. முதல் மந்திரம் முதல் வரி, அங்கே பிழை உளன பொறுத்திடுவார்னாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? வச்சு சொல்கிறார். எதிர்மறை உண்மை. நான் தப்பு செய்ய மாட்டேன்னு அர்த்தம். என்ன உண்மையில் வச்சு பாடுறாரு? எதிர்மறையில் உண்மையில் வச்சு பாடுறாரு. பிழைத்திடினும், அதை சிந்திக்கணும். அடுத்து பொறுத்திட நீ வேண்டாவோங்கிறத சிந்திக்கணும். உய்ய அருள் செய்ய வல்லான். இதுக்கு முந்தைய எல்லாம் எனக்கு உடனடியாக அருள் செய்வான். உய்ய அருள் செய்ய வல்லான். எத்தனை பாயிண்ட்டு? இந்த 6 விஷயங்களையும் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திக்கணும். ஒரு திருவாசகம் படித்தோம்னா கிளம்பலாம். நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் பிழை திருத்துவோம். நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா சந்தோஷம். காலையில் 10 to 3 வரைக்கும் இந்த ஒர்க்கில் தான் இருந்தோம் நம்ம காலனி கோயிலில்.